அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். To all the future torch bearers of education, this is for you. இன்னைக்கு டிஆர்பி யோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி நீங்க உங்களுடைய எக்ஸாம் எழுத போறீங்க. You have chosen a work, a path that shapes the minds of generations. Becoming a teacher அப்படிங்கிறது வெறும் ஜாப் மட்டும் கிடையாது. It is a mission, a calling, a responsibility. இந்த டிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு கேட், பெரிய கேட், பட் ஸ்டில் ஜஸ்ட் a கேட். உண்மையான பவர் அப்படிங்கிறது உங்களுடைய கமிட்மெண்ட்லயும் நீங்க தொடர்ந்து படிக்கக்கூடியதுல தான் இருக்கு. கண்டிப்பா சிலபஸ் பெருசா இருக்கு, காம்படிஷன் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு என்னால பண்ண முடியுமா, will I make it அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, every expert was once a beginner. எல்லா எக்ஸ்பர்ட்டுமே எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது பிகினரா தான் இருந்தாங்க. ஆனா விட்டு கொடுக்காம தளராத மனசோட அவங்க உழைச்சதுனால இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸா, அறிஞர்களா இருக்காங்க. So you're not just preparing for an exam, you're building a future. இந்த ஃபியூச்சர் உங்களுக்கான ஃபியூச்சர், உங்க ஃபேமிலிக்கான ஃபியூச்சர், உங்களுடைய லைஃபுக்கான ஃபியூச்சர். When the world sleeps, you study. When others relax, you revise. When doubts creep in, you push forward. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்க படிங்க, எல்லாருமே ரிலாக்ஸா இருக்கும்போது நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வருதா, அதை தள்ளிட்டு மேல ஏறுங்க. And that's where you make the difference. That's what makes you unstoppable. Even on days you tired, don't quit. Even when your mind says enough, whisper back a little more. என் மைண்ட் வந்து போதும் படிச்சது அப்படின்னு சொல்லுதா, இல்ல இன்னும் கொஞ்சம் படி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்க முழு மனசோட ஒன்ன மட்டும் நம்புங்க. You are on a good day. One right decision, one final push away from your dream. கடைசி ஒரு புஷ் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். சோ மறக்காதீங்க, நம்மளுடைய வாகை சுடர் சேனலோட கல்வி உளவியலுக்கு இணைந்திருங்க. நம்ம சேனல்ல ஜிகேவும் தமிழ் சம்பந்தமான கேள்விகளும் நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரத்துல உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருவோம். ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, டிஆர்பியோட செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களோட பேரு இருக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். The world needs a good teacher, that is you. வாங்க இன்னைக்கு இந்த யூனிட் 4 ஓட பார்ட் 2 வீடியோல இருக்கக்கூடிய क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத பாத்துறலாம். முதல் கேள்வி, தனிநபர்கள் நெறிமுறை நடத்தைகளில் ஈடுபடுவதற்கான அறிவு, திறன்கள் மற்றும் போக்குகளை பெறும் செயல்முறைக்கான வளர்ச்சி எது? அறநிலை வளர்ச்சி. தனிநபர்கள் நெறிமுறை நடத்தைகளில் ஈடுபடுவதற்கான அறிவு, திறன்கள் மற்றும் போக்குகளை பெறும் செயல்முறைக்கான வளர்ச்சி எது? அறநிலை வளர்ச்சி. What is the term for the process by which individuals acquire the knowledge, skills and dispositions that make them more or less likely to engage in ethical behaviors? Moral development. அடுத்த கேள்வி, மனச்சமூக வளர்ச்சியின் முதன்மை கவனம் எது? மனச்சமூக வளர்ச்சியின் முதன்மை கவனம் எது? அறிவாற்றல் திறன்கள். What is the primary focus of psychosocial development? மூன்றாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது ஆரம்ப குழந்தை பருவத்தின் வளர்ச்சி பணிக்கு உதாரணம்? நடக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ளுதல். பின் வருவனவற்றில் எது ஆரம்ப குழந்தை பருவத்தின் வளர்ச்சி பணிக்கு உதாரணம்? நடக்கவும் பேசவும் கற்றுக்கொள்வது. Which of the following is an example of a developmental task during early childhood? நான்காவது கேள்வி, ஒருவரது உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் திறனுக்கு எந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது? சுய ஒழுங்குபடுத்துதல். ஒருவரது உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் திறனுக்கு எந்த சொல் பயன்படுகிறது? சுய ஒழுங்குபடுத்துதல். What is the term for the ability to control and regulate one's emotions? Self-regulation. ஐந்தாவது கேள்வி, வளமிக்க அல்லது திறமையான மாணவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட திட்டம் எது?
வளமளிக்கும் பாடநெறிகள். வளமிக்க அல்லது திறமையான மாணவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? வளமளிக்கும் பாடநெறிகள். Which type of program is designed to help students who are gifted or talented? Enrichment programs. ஆறாவது கேள்வி. ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய தனது கற்பித்தல் முறையை மாற்றிக்கொள்ளும் செயல்முறைக்கு பயன்படுத்தப்படும் சொல் எது? வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய தனது கற்பித்தல் முறையை மாற்றிக்கொள்ளும் செயல்முறைக்கு பயன்படுத்தப்படும் சொல் எது? வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். What is the term for the process by which teachers adjust their instruction to meet the needs of individual students? Differentiated instruction. ஏழாவது கேள்வி. இளம் பருவத்தின் தனிப்பட்ட கட்டுக்கதை என்பது எதை நம்புவதை குறிக்கிறது? உன் அனுபவங்கள் தனித்துவமானவை மற்றும் நீ எந்த தீங்கிற்கும் உட்பட மாட்டாய். இளம் பருவத்தின் தனிப்பட்ட கட்டுக்கதை என்பது எதை நம்புவதை குறிக்கிறது? உன் அனுபவங்கள் தனித்துவமானவை மற்றும் நீ எந்த தீங்கிற்கும் உட்பட மாட்டாய் என்பது. The personal fable in adolescence refers to believing your experiences are unique and you are invulnerable. எட்டாவது கேள்வி. உள சமூக வளர்ச்சி நிலைகளுக்கு பெயர் பெற்ற கோட்பாட்டாளர் யார்? எரிக் எரிக்சன். உள சமூக வளர்ச்சி நிலைகளுக்கு பெயர் பெற்ற கோட்பாட்டாளர் யார்? எரிக் எரிக்சன். Which theorist is known for his stages of psychosocial development? எரிக் எரிக்சன். ஒன்பதாவது கேள்வி. பியாஜேயின் முன் செயல்பாட்டு நிலை எவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது? சுயநோக்க மையத்தன்மை மற்றும் குறியீட்டு சிந்தனை. பியாஜேயின் முன் செயல்பாட்டு நிலை எவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது? சுயநோக்க மையத்தன்மை மற்றும் குறியீட்டு சிந்தனை. Piaget's pre-operational stage is characterized by egocentrism and symbolic thought. பத்தாவது கேள்வி. எரிக்சனின் கூற்றுப்படி முன்முயற்சி எதிர் குற்ற உணர்வு நிலையில் வளர்க்கப்படும் நற்பண்பு எது? நோக்கம். எரிக்சனின் கூற்றுப்படி முன்முயற்சி எதிர் குற்ற உணர்வு நிலையில் வளர்க்கப்படும் நற்பண்பு எது? நோக்கம். According to Erikson, what is the virtue developed during the stage of initiative versus guilt? Purpose. 11வது கேள்வி. கோல்பர்க்கின் மரபுக்கு பிந்தைய நிலை எதை அடிப்படையாக கொண்டது? பொது ஒழுக்க கொள்கைகள். கோல்பர்க்கின் மரபுக்கு பிந்தைய நிலை எதை அடிப்படையாக கொண்டது? பொது ஒழுக்க கொள்கைகள். Kohlberg's post-conventional level is based on universal ethical principles. 12. குழந்தைகள் சமூக விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க கற்றுக்கொள்ளும் செயல்முறைக்கு என்ன பெயர்? சமூகமயமாக்கல். குழந்தைகள் சமூக விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க கற்றுக்கொள்ளும் செயல்முறைக்கு என்ன பெயர்? சமூகமயமாக்கல். What is the term for the process by which children learn to conform to societal rules and expectations? Socialization. 13. மெதுவாக கற்பவர்கள் பொதுவாக ஐக்கிய அளவுகோல் எந்த வரம்பில் இருக்கும்? 70 முதல் 85. மெதுவாக கற்பவர்கள் பொதுவாக ஐக்கிய அளவுகோல் எந்த வரம்பில் இருக்கும்? 70 முதல் 85. Slow learners typically have IQ scores in the range 70 to 85. 14. தாமதமாக மலரும் குழந்தை என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது?
தன் வயதுடையவர்களை விட மெதுவாக திறன்களை வளர்த்துக் கொண்டாலும் இறுதியில் அவர்களுடன் சமமாக வளர்ச்சி அடைபவர். தாமதமாக மலரும் குழந்தை என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? தன் வயதுடையவர்களை விட மெதுவாக திறன்களை வளர்த்துக் கொண்டாலும் இறுதியில் அவர்களுடன் சமமாக வளர்ச்சி அடைவர். A late bloomer child is one, develops skills slower than peers, but eventually catches up. 15. சுருக்கமான கருத்துக்களையும் கருதுகோள் சூழ்நிலைகளையும் பற்றி சிந்திக்கும் திறனுக்கு என்ன பெயர்? சுருக்கமான சிந்தனை அல்லது நுண்ணறிவு சிந்தனை. சுருக்கமான கருத்துக்களையும் கருதுகோள் சூழ்நிலைகளையும் பற்றி சிந்திக்கும் திறனுக்கு என்ன பெயர்? சுருக்கமான சிந்தனை அல்லது நுண்ணறிவு சிந்தனை. What is the term for the ability to think about abstract concepts and hypothetical situations? Abstract thinking. 16. பியாஜேயின் கோட்பாட்டின்படி உணர்ச்சி இயக்க நிலையின் முக்கிய பண்பு எது? பொருள் நிலைத்தன்மையின் வளர்ச்சி. பியாஜேயின் கோட்பாட்டின்படி உணர்ச்சி இயக்க நிலையின் முக்கிய பண்பு எது? பொருள் நிலைத்தன்மையின் வளர்ச்சி. According to Piaget, what is the main characteristic of the sensory motor stage? Development of object permanence. 17வது கேள்வி, எரிக்சனின் எந்த நிலை முதுமையுடன் தொடர்புடையது? முழுமைத்தன்மை வெர்சஸ் மனச்சோர்வு. எரிக்சனின் எந்த நிலை முதுமையுடன் தொடர்புடையது? முழுமைத்தன்மை வெர்சஸ் மனச்சோர்வு. Which of Erikson's stage is associated with old age? Integrity versus despair. 18. கோல்பர்க்கின் முன் மரபு நிலையானது முதன்மையாக எதை கவனிக்கிறது? கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனை. கோல்பெர்க்கின் முன் மரபு நிலையானது முதன்மையான எதை கவனிக்கிறது? கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனை. Kohlberg's pre-conventional level is primarily concerned with obedience and punishment. 19. மனக்காட்சி கோட்பாடு எந்த வளர்ச்சி பரிமாணத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது? அறிவாற்றல். மனக்காட்சி கோட்பாடு எந்த வளர்ச்சி பரிமாணத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது? அறிவாற்றல். Which dimension of development is most closely associated with theory of mind? Cognitive. 20வது கேள்வி, ப்ரூனரின் சுழற்சி பாடத்திட்டம் முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? கருத்துக்களை அதிகமாகவும் சிக்கலும் கொண்ட நிலைகளில் மறு ஆய்வு செய்தல். ப்ரூனரின் சுழற்சி பாடத்திட்டம் முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? கருத்துக்களை அதிகமாகவும் சிக்கல் கொண்ட நிலைகளிலும் மறு ஆய்வு செய்தல். Bruner's spiral curriculum emphasizes revisiting concepts at increasing levels of complexity. 21. பியாஜேயின் உள்வாங்கல் என்ற கருத்து எதை குறிக்கிறது? புதிய தகவலை இருக்கும் கருத்து அமைப்புகளில் இணைத்தல். பியாஜேயின் உள்வாங்கல் என்ற கருத்து எதை குறிக்கிறது? புதிய தகவலை இருக்கும் கருத்து அமைப்புகளில் இணைத்தல். Piaget's concept of assimilation refers to incorporating new information into existing schemas. 22. அறிவாற்றல் வளர்ச்சியில் கட்டமைப்பு ஆதரவு அல்லது மாதிரி கருவி என்ற கருத்துருவை முன்மொழிந்த கோட்பாட்டாளர் யார்? விகாட்ஸ்கி. அறிவாற்றல் வளர்ச்சியில் கட்டமைப்பு ஆதரவு அல்லது மாதிரி கருவி என்ற கருத்துருவை முன்மொழிந்த கோட்பாட்டாளர் யார்? விகாட்ஸ்கி. Which theories propose the concept of scaffolding in cognitive development? விகாட்ஸ்கி. 23. இன்று சூரியன் கோபமாக இருக்கிறது என்று கூறக்கூடிய ஒரு குழந்தை எந்த கருத்துலகத்தை வெளிப்படுத்துகிறது? உயிரோட்டம்.
இன்று சூரியன் கோபமாக இருக்கிறது என்று கூறிய ஒரு குழந்தை எந்த கருத்துலகத்தை வெளிப்படுத்துகிறது? உயிரோட்டம். A child who says the sun is angry today is demonstrating animism. 24. பன்முக அறிவுத்திறன்கள் கோட்பாட்டுக்கு பெயர் பெற்ற கோட்பாட்டாளர் யார்? ஹார்வர்ட் கார்ட்னர். பன்முக அறிவுத்திறன்கள் கோட்பாட்டுக்கு பெயர் பெற்ற கோட்பாட்டாளர் யார்? ஹார்வர்ட் கார்ட்னர். Which theorist is known for his theory of multiple intelligence? ஹார்வர்ட் கார்ட்னர். திருப்தியை தாமதப்படுத்தவும் ஊக்கங்களை கட்டுப்படுத்தவும் இயலும் திறனை குறிக்கும் சொல் எது? சுய ஒழுங்குமுறை. திருப்தியை தாமதப்படுத்தவும் ஊக்கங்களை கட்டுப்படுத்தவும் இயலும் திறனை குறிக்கும் சொல் எது? சுய ஒழுங்குமுறை. What is the term for the ability to delay gratification and control impulses? Self-regulation. So இதுதான் இன்னைக்கான 25 கேள்விகள். எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பதட்டமும் இருக்கணும், பயமும் இருக்கணும், அதே சமயத்துல வேகமும் இருக்கணும். ஏன்னா நாம பண்ண போறது டிஆர்பி எக்ஸாம். இது ஜஸ்ட் எக்ஸாம் இல்லைங்க, இது நம்மளுடைய லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகக்கூடிய ஒரு த்ரெஷ்ஹோல்ட்ல, ஒரு என்ட்ரன்ஸ்ல நம்ம நிக்கிறோம். உள்ள போறோமா வெளியே போறோமா அப்படிங்கிறது நம்மளோட கையில இருக்கு. இதற்கு மேல நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல தினம் 10 கேள்விகள் அப்படிங்கறத நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நீங்க ஷார்ட்டையும் காலையில ஒரு 6 o'clock இல்ல 6:30 நம்ம போட்டுருவோம். அதை நீங்க பாருங்க. அந்த கேள்விகளையும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த கேள்விக்கான பதில்களையும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கணும். நல்லா படிங்க, நிறைய மதிப்பெண்கள் வாங்குங்க. இந்த கல்வி உளவியலையும் நல்லா பாருங்க, உங்களுடைய மெயின் சப்ஜெக்டையும் நல்லா படிங்க. வாட்ஸ்அப் குழுவில் இணையாதவங்க வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிருங்க. நம்ம வீடியோக்கு புதுசா வந்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.